மாலைமுரசு நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து இன்று 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கையானது காலை முதலே விறுவிறுப்பாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் முன்னிலை நிலவரங்களையும் நாம் பார்த்து வருகிறோம். தற்போது இது தொடர்பாக தங்களது பார்வையை பகிர்வதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி நம்முடன் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். சார், இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணி நிலவரப்படி தொடர்ந்து தாவேக்கா முன்னிலை நிலவரத்தில் இருக்குது. நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு முடிவாகவே இது பார்க்கப்படுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு இதுதான். பட் இதில் என்ன நோட் பண்ண வேண்டிய விஷயம்னா, திமுகவும் அதிமுகவும் 135 இடங்கள்ல இருக்கிறாங்க. ஏற்கனவே 52 இடத்துல இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் 64 இடங்களுக்கு உயர்ந்து போயிட்டு இருக்குது. ஸோ இன்னும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடைய எண்ணிக்கை உயரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்குள்ள சூழ்நிலையில் யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காதுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ அடுத்த முதல்வர் ஸ்டாலின்ங்கிற நிலைமை மாறி ஸ்டாலின் சொல்கிறவர் தான் அடுத்த முதல்வராக வர முடியுங்கிற நிலைமை இன்னைக்கு 133 இடங்கள் திமுகவுக்கு அணிக்கும் அதிமுக அணிக்கும் சேர்ந்து இருப்பதனால அவங்களுக்குள்ள ஒரு தாவேக்காவுக்கு 97 100க்கு கீழே தாவேக்கா தேங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஸ்டாலின் சுட்டி காட்டக்கூடியவர் முதல்வர் ஆவாருங்கிற ஒரு சூழ்நிலையில் ஸ்டாலின் ஒரு பெரிய பிளேயராட்டு இருக்கிறாருன்னு தான் நான் பார்க்குறேன். இதை ஸ்டாலின் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறாரு, ஃபைனல் நம்பர்ஸ் எப்படி வருதுங்கிறத பொறுத்து தான் இதை நாம் சொல்ல முடியும். இதில் எடப்பாடி அல்லாத இன்னொருத்தரை ஸ்டாலின் அதிமுகவில் கூட வேலுமணி போன்றவங்களை சிஎம்மாக ஏற்றுக்கூடக்கூடிய சாத்தியக்கூறுகள் வரலாம். இனிமேல் திமுக தனி மெஜாரிட்டிங்கிற அளவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் குறைவான இடத்துலேருந்து திமுக கிறிஸ்தவ முஸ்லீம்கள் தலித் மக்கள் உள்ள பூத்துகள் எண்ணப்படும் போது இந்த 62ங்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூடி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத சூழ்நிலையில் ஸ்டாலின் தமிழக முதல்வர் யார் என்பதை முடிவு சொல்லக்கூடிய ஒரு சூழல் வரும். அது ராகுல் காந்தி ஸ்டாலினுக்கு எதிராக பண்ண சதியும் 22 எம்பிக்கள் இருக்கிறதுனால ஸ்டாலினுக்கு மோடி கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அதில் ப்ளே பண்ணணும்னு நான் கருதுறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ ஆன்டி இன்குபன்சி அதிகமாக இருக்கிறது தான் ஆளுங்கட்சியாக இருந்த டிஎம்கே 3வது இடத்துக்கு போனதுக்கான ஒரு காரணமாக எடுத்துக்கலாம். திமுகவை யார் தோக்கடிப்பாங்கிற இடத்துக்குள்ள அதிமுகவுக்கும் வாக்களிச்சிருக்காங்க, தாவேக்காவுக்கும் வாக்களிச்சிருக்காங்க. ஆனால் இன்னைக்குள்ள ட்ரெண்டை பார்த்தா தாவேக்காவுக்கு மெஜாரிட்டி இல்லாத சூழ்நிலையில் ஸ்டாலின் யாரை சொல்கிறாரோ அவர் தான் முதல்வருங்கிற சூழ்நிலை இருக்கும். அதற்கு 22 எம்பிக்கள் உடன் இந்திய அரசியலையும் பலமாக இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய இருக்குன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். நன்றி சார், நன்றி. மாலைமுரசு நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து இன்று 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கையானது காலை முதலே விறுவிறுப்பாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் முன்னிலை நிலவரங்களையும் நாம் பார்த்து வருகிறோம். தற்போது இது தொடர்பாக தங்களது பார்வையை பகிர்வதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி நம்முடன் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். சார், இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணி நிலவரப்படி தொடர்ந்து தாவேக்கா முன்னிலை நிலவரத்தில் இருக்குது. நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு முடிவாகவே இது பார்க்கப்படுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு இதுதான். பட் இதில் என்ன நோட் பண்ண வேண்டிய விஷயம்னா, திமுகவும் அதிமுகவும் 135 இடங்கள்ல இருக்கிறாங்க. ஏற்கனவே 52 இடத்துல இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் 64 இடங்களுக்கு உயர்ந்து போயிட்டு இருக்குது. ஸோ இன்னும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடைய எண்ணிக்கை உயரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்குள்ள சூழ்நிலையில் யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காதுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ அடுத்த முதல்வர் ஸ்டாலினுங்கிற நிலைமை மாறி ஸ்டாலின் சொல்கிறவர் தான் அடுத்த முதல்வராக வர முடியுங்கிற நிலைமை இன்னைக்கு 133 இடங்கள் திமுகவுக்கு அணிக்கும் அதிமுக அணிக்கும் சேர்ந்து இருப்பதனால அவங்களுக்குள்ள ஒரு தாவேக்காவுக்கு 97 100க்கு கீழே தாவேக்கா தேங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஸ்டாலின் சுட்டி காட்டக்கூடியவர் முதல்வர் ஆவாருங்கிற ஒரு சூழ்நிலையில் ஸ்டாலின் ஒரு பெரிய பிளேயராட்டு இருக்கிறாருன்னு தான் நான் பார்க்குறேன். இதை ஸ்டாலின் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறாரு, ஃபைனல் நம்பர்ஸ் எப்படி வருதுங்கிறத பொறுத்து தான் இதை நாம் சொல்ல முடியும். இதில் எடப்பாடி அல்லாத இன்னொருத்தரை ஸ்டாலின் அதிமுகவில் கூட வேலுமணி போன்றவங்களை சிஎம்மாக ஏற்றுக்கூடக்கூடிய சாத்தியக்கூறுகள் வரலாம். இனிமேல் திமுக தனி மெஜாரிட்டிங்கிற அளவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் குறைவான இடத்துலேருந்து திமுக கிறிஸ்தவ முஸ்லீம்கள் தலித் மக்கள் உள்ள பூத்துகள் எண்ணப்படும் போது இந்த 62ங்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூடி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத சூழ்நிலையில் ஸ்டாலின் தமிழக முதல்வர் யார் என்பதை முடிவு சொல்லக்கூடிய ஒரு சூழல் வரும். அது ராகுல் காந்தி ஸ்டாலினுக்கு எதிராக பண்ண சதியும் 22 எம்பிக்கள் இருக்கிறதுனால ஸ்டாலினுக்கு மோடி கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அதில் ப்ளே பண்ணணும்னு நான் கருதுறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ ஆன்டி இன்குபன்சி அதிகமாக இருக்கிறது தான் ஆளுங்கட்சியாக இருந்த டிஎம்கே 3வது இடத்துக்கு போனதுக்கான ஒரு காரணமாக எடுத்துக்கலாம். திமுகவை யார் தோக்கடிப்பாங்கிற இடத்துக்குள்ள அதிமுகவுக்கும் வாக்களிச்சிருக்காங்க, தாவேக்காவுக்கும் வாக்களிச்சிருக்காங்க. ஆனால் இன்னைக்குள்ள ட்ரெண்டை பார்த்தா தாவேக்காவுக்கு மெஜாரிட்டி இல்லாத சூழ்நிலையில் ஸ்டாலின் யாரை சொல்கிறாரோ அவர் தான் முதல்வருங்கிற சூழ்நிலை இருக்கும். அதற்கு 22 எம்பிக்கள் உடன் இந்திய அரசியலையும் பலமாக இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய இருக்குன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். நன்றி சார், நன்றி.